வணக்கம் மக்களே, வெல்கம் டு டனியம் எனைட்டன். இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை ஒரு மனிதனின் கதை அல்ல, ஒரு மனதின் பயணம். இந்த கதை தூங்க உதவும், ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதை மெதுவாக அமைதியாக்கும். ஒரு சிறிய நகரத்தில் அரவிந்த் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு எல்லாம் இருந்தது. வேலை இருந்தது, பணம் இருந்தது, குடும்பம் இருந்தது. ஆனால் அமைதி இல்லை. அவரது மனம் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருந்ததில்லை. காலை எழுந்ததும் இன்று என்ன ஆகும், இரவு படுத்ததும் நாளை என்ன ஆகும். கடந்த காலம் அவரை துரத்தியது, எதிர்காலம் அவரை பயமுறுத்தியது. இப்போது மட்டும் அவருடன் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு முதியவரை சந்தித்தார். மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்தார் அந்த முதியவர். அவரின் முகத்தில் ஒரு விசித்திர அமைதி. அரவிந்த் கேட்டார், எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? முதியவர் சிரித்தார். பின் முதியவர் அவனை பார்த்து கேட்டார், நீ எதை தேடுகிறாய்? அதற்கு அவன் அமைதி என்று பதில் கூறினான். அதற்கு முதியவர், அதை எங்கே தேடுகிறாய் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அரவிந்தால் பதில் சொல்ல முடியவில்லை. அமைதியாக முதியவரை நோக்கினான். பின் முதியவர் ஒரு கிணற்றை காட்டினார். இந்த கிணற்றில் நீர் உள்ளது, ஆனால் நீர் எடுக்காமல் தாகம் தீராது. அதேபோல் அமைதி உன் உள்ளே இருக்கிறது, ஆனால் நீ அதை எடுக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றார். அரவிந்த் குழம்பினான். எப்படி என்று கேட்டான். அதற்கு முதியவர் சொன்னார், உன் மனம் ஒரு சந்தை மாதிரி இருக்கு. அங்கே நினைவுகள் கூச்சல் போடுது, கவலைகள் கூச்சல் போடுது, பயம் கூச்சல் போடுது. அந்த சத்தத்திலிருந்து நீ வெளியே வரணும். எப்படி என்றால், மனதை ஆழ்ந்து கவனிப்பதன் மூலம் உன்னால் வெளியே வர முடியும் என்று முதியவர் அரவிந்தனிடம் சொன்னார். பின் முதியவர், இன்றிரவு படுக்கும்போது உன் மூச்சை மட்டும் கவனி என்றார். அவனிடம், வேற எதுவும் செய்ய வேண்டாமா என்று அரவிந்த் கேள்வி எழுப்பினான். அதற்கு முதியவர், இல்லை, மூச்சு உள்ளே வருது, வெளியே போகுது, அதை மட்டும் கவனிச்சுக்கோ என்று பதில் கூறி அனுப்பி வைத்தார் அவனை. வீடு திரும்பிய அரவிந்த் அன்றிரவு முதியவர் கூறியது போல படுக்கையில் படுத்தார். மூச்சை கவனிக்க ஆரம்பித்தார். ஆனால் 5 வினாடிகளில் மனம் ஓட ஆரம்பிச்சது. நாளை மீட்டிங், லான், கடந்த கால தவறுகள் என்று மனம் ஓடிக்கொண்டே இருந்தது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த அரவிந்த் கடைசியில் மனம் தளறினான். அடுத்த நாள் முதியவரிடம் சென்ற அரவிந்த், என்னால முடியல. நிறைய முயற்சிகள் செய்து பார்த்தேன், ஆனால் மனம் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் மூச்சு உள்ளே வெளியே வந்து போகுவதை என்னால கவனிக்க முடியவில்லை என்று கூறினான். அனைத்தையும் கேட்ட முதியவர் அவனை பார்த்து சிரித்து பின் கூறினார், மனம் ஓடுவது தோல்வி இல்லை, நீ அது ஓடுகிறது என்பதை கவனித்ததுதான் வெற்றி என்று கூறி அவனை தினமும் முயற்சி செய்ய சொன்னார். நாட்கள் கடந்தன. அரவிந்த் தினமும் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்தான். மனம் இன்னும் ஓடியது. ஆனால் இப்போது அவன் பயப்படவில்லை. அவன் கவனித்தான். அது போகட்டும் என்றான். ஒரு நாள் அவன் திடீரென உணர்ந்தான். மனம் அமைதியாக இருந்தது, சில வினாடிகள் மட்டும். ஆனால் அந்த சில வினாடிகள் மனம் கடலாழம் போல அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் முதியவரிடம் சென்ற அரவிந்த் நேற்று நடந்ததை சொன்னான். அதற்கு முதியவர், அமைதி என்பது சத்தம் இல்லாத நிலை இல்லை. அமைதி என்பது சத்தத்தால் பாதிக்கப்படாத நிலை. வாழ்க்கை மாறவில்லை. பணம் பிரச்சனை இருந்தது, வேலை ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஆனால் அரவிந்த் மாறிவிட்டான். அவன் அவற்றை எதிர்த்துக் கொள்ளவில்லை, அவற்றை ஏற்றுக்கொண்டான். முதியவர் இறுதியாக சொன்னார், நீ ஒரு கடல். உன் எண்ணங்கள் கடலில் எழும் அலைகள் போல. அலைகள் வருவது இயல்பு, ஆனால் கடல் அதனால் உடையாது. ஆகவே அமைதி என்பது சத்தத்தால் பாதிக்கப்படாத நிலை என்று கூறி அவனை அனுப்பி வைத்தார். திரும்பிய அரவிந்த் இன்று படுத்துள்ளான். அவன் மூச்சை கவனிக்கிறான். மெதுவாக மனம் அமைதியாகிறது. மழை ஒலி, காற்றின் இசை, இதயத்தின் துடிப்பு அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு அமைதியான இரவு ஆகிறது. அவனது மனம் சத்தத்தால் பாதிக்கப்படாத நிலை அடைகிறது. இப்போது நீங்கள்
உங்கள் மூச்சை கவனியுங்கள். மெதுவாக உள்ளே, மெதுவாக வெளியே. எந்த எண்ணமும் வந்தாலும் அதை தடுக்க வேண்டாம், அதை மாற்ற வேண்டாம். நீங்கள் அதை கவனிக்க மட்டும் செய்யுங்கள். அமைதி உங்கள் உள்ளே இருக்கிறது. இப்போது உங்கள் கண்கள் கனமாகிறது, உங்கள் உடல் சோர்வை விடுகிறது, மனம் அமைதியாகிறது. மெதுவாக தூங்கலாம். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கருத்துக்களோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம்.